அணுசக்தி துறையில் தனியார் நிறுவனங்களை அனுமதிக்கும் மசோதா மக்களவையில் நீண்ட விவாதத்துக்கு பிறகு குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றம். Private sector ko, because we also realize that private sector also will have to gear up itself for these new openings, new avenues. जो सदस्य इसके पक्ष में हाँ कहें, जो सदस्य विरोध ना कहें, मेरे विचार में निर्णय हाँ वालों के पक्ष में हाँ वालों के पक्ष में खंड 71 विधेयक स्वीकृत हुआ. ஊரக வேலை திட்டத்திற்கு மாநில அரசு பங்களிக்க வேண்டும் என்பதில் அதிமுகவின் நிலைப்பாடு என்ன? குடிந்து கும்பிடு போடும் கட்சிக்கு அதிமுக என்ற பெயர் எதற்கு என முதல்வர் மு க ஸ்டாலின் கேள்வி. நூறு நாள் வேலை திட்டத்தை 125 நாட்களாக உயர்த்தும் மத்திய அரசின் நடவடிக்கைக்கு எடப்பாடி கே பழனிசாமி வரவேற்பு. மகாத்மா காந்தி திட்டத்தின் பெயர் எந்தவித மாற்றமும் இன்றி தொடர வேண்டும் என்றும் வலியுறுத்தல். ஊரக வேலைவாய்ப்பு திட்ட மாற்றத்திற்கு முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் எதிர்ப்பு. மாநில அரசுகளின் மீது கூடுதல் நிதிச்சுமை ஏற்படுவதால் திட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தல். நூறு நாள் வேலை திட்டத்தை மாற்றிய பாஜக அரசை கண்டித்து வரும் 23ஆம் தேதி போராட்டம். சிபிஐ, சிபிஎம், விசிக உள்ளிட்ட கட்சிகள் கூட்டறிக்கை. வேலூர் வந்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு உற்சாக வரவேற்பு. ஸ்ரீபுரம் தங்க கோவிலில் சிறப்பு வழிபாடு நடத்திய முர்மு. சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கை குழுவை அமைத்தது திமுக. கனிமொழி தலைமையிலான குழுவில் TKS இளங்கோவன், கோவி செழியன், TRP ராஜா, பழனிவேல் தியாகராஜன் உள்ளிட்டோருக்கு இடம். இருமொழி கொள்கை என வெளிவேஷம் போட்டு நவோதயா பள்ளிகளுக்கு வழி ஏற்படுத்திவிட்டது திமுக. உச்சநீதிமன்றத்தில் வலிமையான வாதங்களை முன்வைக்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். அதிமுக ஆட்சியில் விலையில்லா லேப்டாப் மூலம் பயனடைந்தவர்களுடன் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கலந்துரையாடல். காழ்ப்புணர்ச்சி காரணமாக மாணவர்களின் நலனில் திமுக அரசியல் செய்வதாக குற்றச்சாட்டு. எத்தியோப்பியா நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி உரை. அமைதி, பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதில் இரு நாடுகளும் இயல்பான கூட்டாளிகளாக இருப்பதாக பேச்சு. இந்தியாவில் உற்பத்தி துறை நலிவடைவதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சனம். ஜெர்மனியில் BMW ஆலையை பார்வையிட்ட பின்பு இன்ஸ்டாகிராம் தளத்தில் பதிவு. தமிழ்நாடு அரசு கேட்ட பேரிடர் நிதியை ஒன்றிய அரசு வழங்குவதில்லை. 17% நிதியை மட்டுமே வழங்கியிருப்பதாக முதல்வர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. கடந்த 4 ஆண்டுகளில் நமது மாநிலத்தை பாதித்த பேரிடர்களுக்கான நிவாரண நிதியா வெறும் 17 விழுக்காடு தான் ஒன்றிய அரசு விடுவிச்சிருக்கு. நம்ம கேட்டது 24,679 கோடி ரூபாய். அவங்க தந்தது வெறும் 4,136 கோடி ரூபாய் மட்டும்தான். ஜனவரி 2வது வாரத்தில் பிரதமர் மோடி அல்லது அமித்ஷா புதுக்கோட்டை வருகை. தனது பரப்புரை பயண நிறைவு கூட்டத்தில் பங்கேற்க உள்ளதாக நயினார் நாகேந்திரன் பேட்டி. நாளையே தேர்தல் வந்தாலும் எதிர்கொள்ள தயார். கூட்டணியை விட மக்கள் ஆதரவே முக்கியம். பாஜக கூட்டணி வலுப்பெறுமா என்ற கேள்விக்கு நயினார் நாகேந்திரன் பதில். தேர்தலுக்கு நாளைக்கு தேர்தல் வச்சாலும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். மக்கள் யார் பக்கம் இருக்கான்னு பார்க்க வேண்டாமா? புரட்சித்தில் எம்ஜிஆர் படம் மக்களின் பக்கம் நடிச்சிருக்காரு. அதனால மக்கள் யார் பக்கம் இருக்கிறாங்க? 5 ஆண்டு கால ஆட்சியில் திமுக சொத்து வரியை கூட்டியிருக்கு, மின்கட்டண உயர்வை கூட்டியிருக்காங்க.
சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தமிழக அரசை வலியுறுத்தி பாமகவினர் சென்னையில் போராட்டம். கணக்கெடுப்பு நடத்தாமல் பொய்களை கூறும் திமுக ஆட்சி சமூக அநீதியின் ஆட்சி என அன்புமணி ராமதாஸ் கண்டனம். அன்புமணி மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ள ராமதாஸ், பாமகவை ஆலமரமாக வளர்த்த தன்னிடம் பம்மாத்து வேலை வேண்டாம் என்றும் எச்சரிக்கை. மரம் வாங்கிறது, ஊர்வலம் போகிறது, கூட்டம் நடத்துவது, இப்படி இந்த மாதிரியான பொம்மாத்து வேலைகளை எல்லாம் பரிகசிக்கத்தக்க வேலையெல்லாம் தமிழக அரசியல் வரலாற்றில் நடந்திராத ஒரு புதுமை. ஈரோடு பெருந்துறை அருகே நாளை நடைபெறுகிறது விஜய் பரப்புரை. காவல்துறையின் நிபந்தனைகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக தாவேக நிர்வாகி செங்கோட்டையன் பேட்டி. காவல்துறை அவர்கள் வேண்டுகோள் வைத்தார்களோ அந்த வேண்டுகோள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு, குடிநீர், ரெஸ்ட் ரூம், அதே போல அனைத்து வசதிகளும் இங்கே செய்யப்பட்டிருக்கிறது. ஈரோட்டில் விஜயின் பரப்புரை கூட்டத்திற்கான இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் தீவிரம். மின்னொலியில் ஜொலிக்கும் பொதுக்கூட்ட திடல். திருப்பரங்குன்றம் தீபத்தூண் சர்ச்சை வழக்கில் அரசு அதிகாரிகள் மீது நீதிபதி GR சுவாமிநாதன் அதிருப்தி. மாவட்ட ஆட்சியர், காவல் ஆணையர் உள்ளிட்டோர் ஜனவரி 9ஆம் தேதி மீண்டும் ஆஜராகி விரிவான அறிக்கை தர உத்தரவு. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் பாஜக RSS-ஐ கண்டித்து மக்கள் அதிகாரம் அமைப்பு சார்பில் பொதுக்கூட்டம். மதுரை ஒத்தக்கடையில் நடத்த அனுமதி அளித்தது உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு. தமிழர் திருநாளையொட்டி ஜல்லிக்கட்டு, மஞ்சுவிரட்டு போட்டிகளுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. விண்ணப்பங்கள் அனைத்தும் இணைய வழியிலேயே பெறப்பட வேண்டுமென உத்தரவு. தங்கம் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்தது. சென்னையில் ஆபரண தங்கம் ஒரு சவரன் 99,200 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் வெள்ளியின் விலை கிராமுக்கு 11 ரூபாய் உயர்ந்து 222 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிலோ வெள்ளி 2,22,000 ரூபாயாக உயர்வு. மழை காரணமாக குற்றால அருவிகளில் மீண்டும் நீர்வரத்து அதிகரிப்பு. முன்னெச்சரிக்கையாக சுற்றுலா பயணிகளுக்கு தடை. வட மாநிலங்களை வாட்டும் குளிர்காற்று. பல இடங்களில் -டிகிரியில் பதிவாகும் வெப்பநிலை. இமாச்சல பிரதேசத்தில் உள்ள மலைவாச ஸ்தலங்களில் குவியும் மக்கள் கூட்டம். காற்று மாசிலிருந்து தப்பிக்க டெல்லி மக்கள் மலை பிரதேசங்களுக்கு செல்கின்றனர். அமெரிக்காவுக்குள் நுழைய நைஜீரியா, ஜிம்பாப்வே உள்ளிட்ட 15 நாட்டு மக்களுக்கு கடும் கட்டுப்பாடு. சிரியா, நைஜர், தெற்கு சூடான் உள்ளிட்ட 5 நாட்டு மக்களுக்கு முற்றிலும் தடை. இங்கிலாந்து அணிக்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி. முதல் நாள் முடிவில் 8 விக்கெட் இழப்புக்கு 326 ரன்கள் குவித்தது ஆஸ்திரேலிய அணி.